வணக்கம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்த வேகத்திலேயே விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பல வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த வெள்ளை அறிக்கை விடுவதற்கான துணிச்சல் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பாஜகவுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை முதல்ல பார்த்துருங்க. நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ண நான் சொல்லலை. நீங்க சொல்ல மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்யறாங்க. எங்களோட பட்டியல் இருக்கு. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கு. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்களிடம் கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள், பெரம்பூர்ல ரோட்ல நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவம், தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளவு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்க கேட்கிறோம். இல்ல, பலமுனை தாக்குதல் நடந்த விஷயங்கள ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை அவங்க தனித்தனி கட்சி. பலமுனை தாக்குதல்ங்கிற நாங்க அவங்கள போய் தாக்குறதுல எங்களை அந்த அரசு மீது நாங்க பயணம் குற்றம் சாட்டணும்னா சொல்லல. நாங்க உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கறத சொல்லல. நீங்க நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கூட்டிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்ப எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனா இப்போ இந்த தேர்தல் எதற்கு? இப்போ அப்ப குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அமைச்சர் சரத் போதைப் பொருளை பயன்படுத்தினாருங்க மேட்டர் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு கிரெடிட் கார்டு வச்சு மாத்திரை முடிக்கவே முடியாது. நீங்க புகார் அமைச்சர் விஸ்வநாதன் மேல கொடுத்தீங்க, இது தொடர்பா ஏதாவது பேசிருக்கீங்க? இல்ல, அதாவது புகார் நேரடியா எழுத்து மூலமா கொடுக்கல. இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறோம். என்னன்னா, அது யாரோ சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால செஞ்சாலும் குற்றம் தான். ஆனா ஒரு அமைச்சர் கூடியவங்க, அது மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே குற்றச்சாட்டு. ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடவுளுக்கு விழுந்து வெளியே வராரு, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி தரப்பினர் மீதும் முழுக்க புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இதை முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆளுநர் அரசு திட்டங்கள் எதையுமே பார்வையிடக்கூடாதுன்னு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றம்
திருப்பரங்குன்றத்தில் வந்து நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அது முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறார் என்றது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தேர்தல் வாக்குறுதிகளாகவோ அல்லது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பற்றியோ என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இன்னொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போதாக்குறைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்த நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படும் போது அவர் சில உண்மைகளை சொல்கிறார். என்னையும் மிரட்டினாங்க, எனக்கு பணம் கொடுப்பதாக சொன்னார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பல விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வட மாநிலங்களில் பாஜக எப்படி மற்ற கட்சிகளை உடைத்து எம்எல்ஏக்களை எம்பிக்களையும் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஒப்பான செயல்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தினால மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.